நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சுகரோ இல்லை ஜாகரியோ ஆட் பண்ணலை. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு எனர்ஜி பால்னு சொல்லலாம். பர்ஃபெக்டாக சாஃப்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல பாதாம் எடுத்துக்கலாம். பாதாம், வால்நட், அதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் பிஸ்தா, பம்கின் சீட், அதுக்கப்புறம் எள்ளு, இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் தேவைப்பட்டால் கிரவுண்ட் கூட போட்டுக்கலாம். கிரவுண்ட்னா ரோஸ்ட் பண்ணி போடுங்க. இப்போ பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி ஆகணும். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு நம்ம டேட்ஸை போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் டேட்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள திராட்சை போட்டுட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் இந்த லட்டு பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் எண்ணெய் வேணாம் அப்படின்னா நெய் கூட 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாமே வறுத்ததை நம்ம மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ணணுன்னா நட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நான் டேட்ஸ் போடுறேன். இதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், இது ஆப்ஷனல் தான். ஸோ இது எல்லாமே கரகரப்பாக அரைச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். அந்த டேட்ஸில் இருக்கிற ஈரப்பதம் அதே பார்த்திங்கன்னா இந்த லட்டு பிடிக்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்வீட்டு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தேன் ஊற்றிக்கலாம். ஹனி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். பட் அது கூட தேவையில்லை, ஏன்னா டேட்ஸில் இருக்கிற அந்த ஸ்வீட்டே நமக்கு போதும். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் ஈக்குவல் சைஸ் பால்ஸாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜி பால் மார்னிங் ஒன்று, நைட் ஒன்று சாப்பிட்லாம். இது பார்த்திங்க அப்படின்னா போன்ஸுக்கும் சரி, நம்ம ஹேருக்கும் சரி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இது குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கொடுக்கலாம், பெரியவங்களும் 2 எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே ரொம்ப எடுத்துக்க வேணாம். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு போகிறவங்க நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம சாக்லேட் ரேப்பரில் வைக்கும்போது ரொம்ப அதாவது என்னென்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ பிடிக்கிறதும் பார்த்திங்கன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளைக்கு நம்ம வச்சுட்டு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் சாப்பிட்லாம். இதில் வெரைட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், கிரான்பெரிஸ் அதெல்லாம் கூட. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.